எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்திலேயும் அஸ்வசும என்றதுக்குள்ளே பதியப்படாத எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அதிலே முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் தங்களுக்கு அஸ்வசும கிடைக்கவில்லை என்று. அப்ப இந்த அஸ்வசும உங்களுடைய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு 100 பில்லியன் ரூபாய் நிதியை வழங்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதை வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அஸ்வசுமைக்குள்ளே உள்வாங்கப்படாதவர்களுக்கு இது சம்பந்தமான இதிலே பலன் கிடைக்காது. இரண்டா கௌரவ அமைச்சர்களை இந்த கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம் என்றால், உங்களுடைய சார்பாக வடமாகாணத்துக்கு நீங்கள் போட்டிருக்கிற ஊழல்வாதிகள் கப்பம் வாங்குறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த விடயங்களை மக்களுடைய விடயங்களை பற்றி பேசுறதுக்கு அக்கறை இல்லை, கப்பம் வாங்குறதுலே அக்கறையாக இருக்கிறார். அதனால தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் உங்களிடம் முன்வைக்கிறோம். நன்றி. අම්පාර දිස්ත්‍රික්කයේ තියෙනවා මේ ප්‍රතිලාභය හම්බ වෙනවා. அம்பாறை மாவட்டத்தில் 19,087 பேருக்கு அஸ்வசும வழங்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 50,302 பேருக்கு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. எஞ்சிய பட்டியலை சபையில் சமர்ப்பிக்கின்றேன். அஸ்வசும கிடைக்காதவர்களிடமிருந்து இதுவரையில் 83,964 மேன்முறையீடுகள் இதுவரையில் கிடைத்துள்ளன. அவற்றில் 57,770 பேருக்கு நலன்புரி நன்மைகள் சபை அனுமதி வழங்கியுள்ளது. தெளிவாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். கொடுப்பனவுகள் கிடைக்காத ஒரு தரப்பினரும் வெளியில் இருக்கின்றனர். அதனை அரசாங்கமும் அறியும். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். அந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து இறுதி பட்டியலை எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்ய உள்ளோம். වෙනකොට එතනින් යම් පිරිසක් එක්කහුව වෙනවා. ඇත්තටම සුසුකන්ලාභී පිරිසක්